12 types of varieties tarpaulins நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் லைஃப் வரும். நார்மல் தார்பாய் கிடையாது, எல்லாமே இம்போர்ட்டட் தார்பாய். 120 GSM. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 5 to 7 years லைஃப் நல்லாவே வரும். எல்லா தார்பாயுமே 100% வாட்டர் ப்ரூஃப், வெதர் ப்ரூஃப். வெயில் மழை எதுக்குமே வந்து துளியோட இத்து போகாது. 1 மீட்டர், 1.2 மீட்டர், 1.5 மீட்டர், 2 மீட்டர். ரெண்டுமே 160 GSM. 200 GSM அரௌண்ட் 3 டைப் ஆஃப் வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு. கஸ்டமைஸ்டா என்ன சைஸ் வேணாலுமே பண்ணி கொடுப்பாங்க. 6 அடிக்கு 6 அடி தார்பாயில நம்ம 6 அடிக்கு 200 அடி, 200க்கு 200 அடி, 100க்கு 100, என்ன சைஸ் கஸ்டமருக்கு என்ன சைஸ் வேணுமோ எல்லா சைஸ்லயும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். Hi guys, welcome to Raja's vlog. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பண்றதுக்காண்டி எவர்கிரீன் தார்பாலின் இண்டஸ்ட்ரீஸ்ங்கற ஒரு கம்பெனிக்கு தான் பேசுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா சின்னையம்பாளையத்துல இருக்கு, கோயம்புத்தூர்ல. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா தார்பாலின் ரிலேட்டடா நிறைய ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பண்ணைக்கு தேவைப்படக்கூடிய தார்பாலினா இருக்கட்டும், உங்களோட ஹவுஸ் நீட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய தார்பாலினா இருக்கட்டும், நிறைய பர்பஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தார்பாலின்லாம் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வெரைட்டி அண்ட் நிறைய GSMல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டில பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரர். உங்களால வந்து என்ன சைஸ்க்கு என்ன கஸ்டமைஸ்டா உங்களுக்கு வந்து வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 7 years வாரண்டி உள்ள மாதிரியான தார்பாலின் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள விசிட் பண்ணி நம்ம வந்து எப்படி மேக் பண்றாங்க எல்லாமே வந்து பார்க்க போறீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரோலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து இம்போர்ட் பண்ணி இதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக் பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்கலாம், நீங்கள் உள்ள நம்ம வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழையிறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே நாங்கள் வந்து டிஸ்பிளேக்காண்டி விரிச்சு வச்சுருக்கோம். ஸோ கலர்ஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறையா இருக்குது. லைக் கிரே, எல்லோ, ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டு அண்ட் ஆரஞ்சு வித் ப்ளூ அண்ட் ப்ளூ கலர் அண்டு ஆலிவ் க்ரீன் சொல்லி நிறையா வேரியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து உங்களோட பண்ணைக்காக இருக்கட்டும், உங்களோட பர்பஸ்க்கு நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பல்க் குவான்டிட்டியாக இருக்கலாம், சிங்கிள் குவான்டிட்டி கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே உள்ளவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி மேக் பண்ணுறாங்க, என்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் சார் இருக்காங்க. ஸோ ப்ரோட்டு தான் வந்து ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? யுவராஜ் சார். ஓகே சார். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேக்ட்ரியில் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார்? சார் நம்மளோட ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் தார்பாலின் இண்டஸ்ட்ரீஸ், லொக்கேட்டட் இன் கோயம்புத்தூர், சின்னையம்பாளையத்தில் இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தார்பாலினும் க்ரோ பேக்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தார்பாலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 types ஆஃப் வெரைட்டிஸ் தார்பாலின்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம தார்பாலின்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பேக்கேஜிங் ப்ளஸ் அக்ரி ஓரியன்டெட் ட்ரக்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம அனுப்பிச்சிடுறோம். மேக்ஸிமம் அக்ரி ஓரியன்டெடுக்கு நம்ம தார்பாய் ஃபுல்லாக அனுப்பிச்சிடுறோம். ஸோ தார்பாலின் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 types ஆஃப் தார்பாலின் இருக்கு. அதாவது வெரைட்டிஸ் GSMs ஒவ்வொன்றும் GSM சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நார்மல் தார்பாய் கிடையாது, எல்லாமே இம்போர்ட்டட் தார்பாய். அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் ஓரியன்டெட் நான் போகுது அப்படின்னா அந்த ஃபார்மர் வந்து நம்மளுக்கு லைஃப் வந்து அதிகமாக வரணும் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி எல்லாமே டொமஸ்டிக்காக இல்லாமல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி நல்லா இருக்கும்ன்றீங்களா? குவாலிட்டி கம்பல்சரி 7 years 5 to 7 years லைஃப் நல்லாவே வரும் எல்லா தார்பாயுமே. எல்லா மக்களும் நினச்சிட்டு இருக்காங்க திக்னஸ் ஜாஸ்தியாக இருந்தால் தான் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. திக்னஸுக்கும் குவாலிட்டிக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. தார்பாலினை பொறுத்த வரைக்கும் GSM திக்னஸ், அதாவது GSMக்கும் குவாலிட்டிக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலாக இருக்கும் என்னன்னா ஒரு 4 months to 6 months தான் வந்து அதோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மற்றபடி வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ஸ்டார்டிங் வந்து 120 GSM சொன்னீங்க. அந்த 120 GSM கூட உங்களுக்கு வந்து 7 years வரும்ன்றீங்களா? 120 GSM 4 years to 5 years. அப்புறம் அதை பற்றி சொல்றீங்க என்னன்னா அதான் அந்த திக்னஸ் வந்து ஒரு 6 months மட்டும் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்ப 7 years ன்னு சொல்றது 7 yearsங்கிறது 250 GSM. அப்ப GSM க்கு டிஃபரன்ஸ் அதான் 5 years 120 GSMங்கிறப்போ ஒரு 6 months வந்தா ஏறிட்டே போறோம்னா 7 years வந்துரும் லைஃப். சோ அதான் பெஸ்ட், வேற எதுவுமே கிடையாது. மெயினா வந்து குவாலிட்டி அப்படின்னா யூவி ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கணும். யூவி வந்து பண்றதுக்கு காஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால யாருமே மேக்ஸிமம் தார்பாயில் யூவி அதிகமாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி யூவி பண்ணியிருந்தாலும் 1 to 2% தான் யூவி பண்ணியிருப்பாங்க. நம்ம இம்போர்ட் பண்ணுறதே வந்து யூவி ஸ்பெக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இம்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ யூவி நம்மள வந்து அதிகமாக போட்டிருக்கோம். ஸோ அதிகமாக யூவியோட பர்பஸ்
என்னன்னா அது லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். வெயில் மழை எதுக்குமே வந்து இதாகாது, மக்கி போகாது. அதோட யூவி ட்ரீட்மெண்ட் நம்ம இது வந்து நம்ம சர்டிஃபிகேட்டே வச்சிருக்கோம். யூவி ட்ரீட் பண்ண சர்டிஃபிகேட், டெஸ்டிங் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ பிஹெச்டி டெக்னாலஜியில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்ஸே வச்சிருக்கோம். சூப்பர். எல்லா மெட்டீரியலுமே 7 இயர்ஸ் வரும் அப்படிங்கிறது அவங்க ரிப்போர்ட்ஸ் ஆக்சுவலாக பேஸ்ட் ஆன் வெதர் கண்டிஷன். ஸோ 120 GSMங்கிறப்போ நம்மளுக்கு 4 to 5 years வரும். இதே 250 350 GSMங்கிறப்போ 7 years கன்ஃபார்மாக வரும். நம்ம மேக்ஸிமம் 250 GSM பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் பண்ணக்குட்டை இருக்குங்க இல்லையா, பண்ண குட்டைக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒன் டைம்ஸ் நீங்க போட்டீங்கன்னா 7-8 years கழிச்சு தான் நீங்க அதை ரிமூவ் பண்ண இது பண்ற மாதிரி இருக்கும். பண்ண குட்டைங்கிறது உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஏன்னா மீன் வளர்க்கறதுக்கு ப்ளஸ் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது. வெயில் காலத்துல வந்து தண்ணி பற்றாக்குறை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் ஆகும். ஏன்னா நார்மல் பாண்ட்ல நீங்க குழி பறிச்சு தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணீங்கன்னா மண் இழுத்துரும். ஸோ அந்த மண் இழுக்காம இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்ண குட்டாவை யூஸ் பண்றோம். அந்த பண்ண குட்டைக்கு தான் நம்ம டார்பாலின் மெட்டீரியல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கலர் வேரியன்ட்ல வந்து தார்பாய் இருக்குங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சார், நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து க்ரோ பேக் மட்டும் தனியாக ஸ்பெஷலாக வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். எஸ், அது எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி போச்சு? க்ரோ பேக்ஸ் நல்லா ஒரு வரவேற்புங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்ஸ் வந்து நம்ம க்ரோ பேக்ஸ் மற்ற க்ரோ பேக்ஸ் மாதிரி இல்லாமல் நல்ல லைஃப் வருது. 7 years லைஃப் வருது. ஸோ நல்ல வரவேற்பு. பல்காக எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லாகவே நல்ல ஒரு வரவேற்புங்க. ஸோ அது நல்ல ஒரு சஸ்டெயின் ஆகிட்டோம். நல்ல ஒரு தனி செக்ஷன் போட்டு உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும், தனி செக்ஷன் போட்டு நல்ல ஒரு சஸ்டைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதே க்ரோ பேக்ஸ் மெட்டீரியல்ஸில் நம்ம தார்பாலின் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஓரியன்டும் சரி மற்ற எல்லாத்துக்குமே அதே மெட்டீரியல் அதே குவாலிட்டியோட நம்ம கொடுக்கணும்னு இது பண்ணி தான் வெரைட்டி ஆஃப் தார்பாலின்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக முதல்ல ஒரு 2 தார்பாலின் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்தோம். இப்போ நம்ம தார்பாலின்லேயே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே குவாலிட்டி இதில் கொடுக்குறப்ப நல்ல வரவேற்பு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தார்பாலினோட லைஃப், நம்ம தார்பாலினோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 7 yearsக்கு மேலே தான் லைஃப் வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு GSM பொறுத்து நல்லாவே லைஃப் வருது. நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ தார்பாலின் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இது என்ன கலர்ஸ் இருக்கு சார்? அரௌண்ட் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 2 டைப் ஆஃப் தார்பாலின் தான் நம்ம வச்சிருந்தோம். ஒன்று க்ரோ பேக்ஸுக்கு உண்டான தார்பாலின் green with orange 200 GSM. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தார்பாய் 160 GSMல வச்சிருந்தோம். இந்த 2 தான் நம்ம வந்து தார்பாயின் கொஞ்சம் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுலேயே நீங்கள் தார்பாலின் கொடுத்தா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்குட்டைக்கு வந்து எங்களுக்கு வேணும்னு ரொம்ப ரெக்கார்டு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தது. இதே மெட்டீரியல் இதே குவாலிட்டியில் வந்து எங்களுக்கு வந்து பண்ணக்குட்டை கொடுத்தீங்கன்னா 7-8 years லைஃப் வர மாதிரி கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி அரௌண்ட் 12 types ஆஃப் தார்பாலின் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. சரிங்களா? இது எல்லாமே ஒவ்வொரு டைப் தார்பாலின்ஸுங்க, ஒவ்வொரு GSM ஒரு கலர் வைஸ். ஓகே, ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 120 GSM. 120 ஒன் சைடு வந்து கிரீன், ஒன் சைடு வந்து சில்வர் கலரில் வரும். 120 GSM. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன யூசஸ், அந்த தட்டுப்போர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், அதே 120 GSM. இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோழி பண்ணை மேலே கிடையாது சார், சைடில் வந்து மறைக்கிறதுக்காக. ஆமாங்க. இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி. இதை நம்ம அமுச்சுட்டே இருக்கோம். டெய்லி எப்படி இருந்தால் 2-3 பேக்கேஜ் போயிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த 120 GSM கோழி பண்ணைக்கு சைடுக்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி கோழி பண்ணைக்கு நேச்சுரலில் வேணும்பாங்க. இதை விட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 GSM ஜாஸ்தியா இருக்கும். 160 GSM. சரி, இதுல சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பா உள்ள டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? இது வந்து உள்ள சன்லைட்டும் கொஞ்சம் நல்லா வேணும். ஆமா, இந்த எல்லோவும் அப்படிதான் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். ஆமா, இந்த நல்ல ஒரு எல்லோ வெளிச்சத்தை நல்லா கொடுக்கும் உள்ள. ஸோ வெளிச்சம் வேணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதே சமயத்துல மறைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. வாட்டர் ப்ரூஃப் தான் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப். 100% வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப், வெதர் ப்ரூஃப். அதாவது வெயில் மழை எதுக்குமே வந்து துளிங்கூட இத்து போகாது. அதோட லைஃப் 5 yearsனா 5 years, 7 yearsனா 7 years. அது வந்ததுக்கு அப்புறம் தான் லைட்டா அந்த இதாகும். அதுமே வந்து 8 years 9 years போனதெல்லாம் நீங்க சொல்ற இயர்ஸ் வந்து அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் மக்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து அதோட யூவி வந்து கம்மியாயிரும். யூவி கம்மியானதுமே அதோட இது வந்து லைஃப் போயிடும். அதுக்கப்புறம் 7 yearsங்கிறது மினிமம் வந்துடும். மாற்றமே கிடையாதுங்க. சொல்லுங்களா? இது வந்து 160 GSM. அதே 160 GSMல நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் யூஸுக்கு, அதாவது ஒரு கூரை மேலே போடுறக்கோ இல்லை வந்து ஏதோ ஒன்று காய போடுறக்கோ, டெரஸில் போடுறக்கோ இல்லை ஏதாவது காய போடுறக்கோ இல்லை சம்திங் ஒரு மெட்டீரியலை க்ளோஸ் பண்ணி வைக்கிறக்கோ இல்லை ஒரு பில்டிங்கோ இல்லை சம்திங் எதுனாலும் வந்து வைக்க போடுறோம். 160 GSM இந்த 2 வெரைட்டி அதிகமாக போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஒன் சைடு எல்லோ, ஒன் சைடு வந்து ஆரஞ்சு, ஒன் சைடு வந்து ப்ளூ. இது வந்து 2 சைடுமே ப்ளூ கலர். ஸோ இது ரெண்டுமே 160 GSM. இது இந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 200 GSM 200 GSM அரௌண்ட் 3 டைப் ஆஃப் வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ, டார்க் ப்ளூ. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் கிரீன், ஒன் சைடு ஆரஞ்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரட் கிரீன், இன்னொன்று சைடு வந்து ஆரஞ்சு. இது க்ரோ பேக் இதை யூஸ் பண்ணுறோம். க்ரோ பேக்ஸுக்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோ பேக்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 200 GSM, இதுவும் க்ரோ பேக்ஸ்க்கு அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ்க்கு எல்லாமே அக்ரி ஓரியன்ட். கஸ்டமைஸ்டாக க்ரோ பேக்ஸ்னாவே நீங்கள் வந்து இதுதான் போகுது. கஸ்டமைஸ்டாக வேற கலர் கேட்டாங்கனாலும் பண்ணலாமா? க்ரோ பேக்ஸ்க்கு வந்து இதுதான், இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமைஸாக இல்லை அப்படின்னு கிடையாது. க்ரோ பேக்ஸ் ஏன் இதனால இதில் மட்டும் பண்ணுறேன்னா ஒன்ஸ் வெளியே வந்து க்ரீனிஷாக இருக்கிறக்க தான் எல்லாருமே லைக் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த க்ரோ பேக்ஸுக்கு இந்த மெட்டீரியல். ஆனால் தார்பாயில் என்ன கலருக்கு இப்போ நம்ம மட்டும் காட்டுற கலர் என்ன கலர்னாலும் என்ன சைஸ்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கணும். என்ன சைஸ்னாலும் என்ன சைஸ்னாலும் கஸ்டமைஸ்டாக என்ன சைஸ் வேணாலுமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து 6x6 6 அடிக்கு 6 அடி தார்பாயிலிருந்து நம்ம 6 அடிக்கு 200 அடி, 200க்கு 200 அடி, 100க்கு 100 என்ன சைஸ் கஸ்டமருக்கு என்ன சைஸ் வேணுமோ எல்லா சைஸ்லையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது 220 GSM 220 GSM ஒரு 20 GSM ஜாஸ்தி. கலர் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பேரட் கிரீன், ஒன் சைடு வந்து ப்ளூ. இதுலேயும் சில பேர் க்ரோ பேக்ஸ் கேட்பாங்க. பட் லைஃப் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். ஒரு 6 மந்த்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி GSMங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 GSM 30 GSM 40 GSM அதிகமாக ஒரு மாதம் 2 மாதம் தான் அதிகமாகும். பட் யூவி ட்ரீட்டட் பண்ணியிருந்தாங்கன்னா 4 இயர்ஸ் லைஃப் கன்ஃபார்ம் வரும். கண்டிப்பாக யூவி அதிகமாக பண்ணியிருக்கணும். யூவி அதிகமாக பண்ணுறது காஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதிகமாக பண்ண மாட்டாங்க யூவி. நாம எல்லாமே யூவி பண்ணி தான் இம்போர்ட் பண்ணுவோம். ட்ரீட்டட் பண்ண ஷீட் தான் வச்சிருக்கேன். கண்டிப்பா இதுதான் மெயின். இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரியில ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு தார்பாயின்னு இதான் சொல்ல முடியும். என்னென்ன பர்பஸ்? 250 GSM பிளாக் கலர். இது வந்து மெயினா பண்ணக்குட்டைக்கு மெயினா தான் யூஸ் பண்ணும். பாத்தீங்கன்னா இது பண்ணக்குட்டை யூஸ் பண்றோம் அப்படின்னா எதனால இது 250 GSM பண்ணக்குட்டைங்கன்னா இதோட லைஃப் வந்து 7 இயர்ஸ் கன்ஃபார்ம் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஃபிளெக்சிபிளா இருக்கும். நீங்கள் ரொம்ப எந்த ஒரு மெட்டீரியல் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தோணுதோ அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உடஞ்சி இதாகிடும். அந்த ஃப்ளெக்சிபிள் இருந்தால் தான் யூவி பண்ணியிருக்காங்கிறதும் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிள் இதில் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அரௌண்ட் 7 இயர்ஸ் லைஃப் நல்லாவே வரும். பிளாக் கலர் தான். ரெண்டு சைடு பண்ணைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபிஷ் பாண்டு, தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே இதுதான் யூஸ் ஆகும். டால் பண்ணையெல்லாம் கேட்குறாங்க. எல்லாமே எல்லா பண்ணைக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதெல்லாமே வெர்மி பெட் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம். 350 GSM. ஆமா, வெர்மி கம்போசிட் தயாரிக்கிறதுக்காக பெட், அசோலா பெட், வெர்மி பெட் இதெல்லாமே தயாரிக்கிறதுக்காக இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது என்ன GSM? இதுவும் 350 GSM. 350 GSM ஒரு பேக்கா வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அரௌண்ட் 12 டைப் ஆஃப் தார்பாலின்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறீங்களா இல்லை? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட் கஸ்டமருக்கும் கொடுக்குறோம், ப்ளஸ் கடைகளுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கடைகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்க ஒரே குவாலிட்டி என்னன்னா இந்த 120 GSM தான். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா 120 GSM என்னன்னா கடைகளுக்கு வந்து அப்போ கடையில் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் ஒரு அவசரத்துக்கு தான் போய் கடையில் டப்புன்னு வாங்கிட்டு வருவீங்க. அது ஏதாவது மூடி வைக்கிறதுக்கு மழை வரக்கு அப்படின்னா ஹார்ட்வேர் ஷாப்ஸுக்கு ஃபுல்லாக இது போயிட்டு இருக்கு. சரிங்களா? எல்லா ஷாப்புக்கு மொத்தமாக கேட்டாங்கன்னா மொத்தமாக எல்லாமே சப்ளை. ஆமாம், எல்லா ஹார்ட்வேர் ஷாப்புக்கு இங்கே இருக்கிற லோக்கல்ல இருந்து எல்லா ஹார்ட்வேர் ஷாப்பு சென்னை எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். 120 GSM அதிகமாக பல்காக போகுது. சரிங்களா? ஹாய்ஸ், நீங்கள் வந்து ஷாப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹோல்சேலாக பல்க் குவான்டிட்டியில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சிங்கிள் பீஸ் உங்களால் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணி கொடுக்குறோம். இங்கே வந்து நம்ம கேட்குறவங்களுக்கு சிங்கிள் பீஸும் கூட பண்ணி கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட்டில் போகிறனால போட்டு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் போட சொல்லிடுவாங்க. டைரக்ட் ஃபார்மர்ஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணுறோம். அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து நான் எல்லா கஸ்டமருமே கார்டு தான். ஸோ ஒரு கஸ்டமர் வந்தாலும் நம்ம அந்த ஒரு குவாலிட்டி கேட்டாலும் ஒரு ஐட்டம் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கைஸ், நீங்கள் வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர்ட்டேருந்தே வாங்குறீங்க, சிங்கிள் பீஸுமே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஒரு தார்பாலினாக இருக்கட்டும், க்ரோ பேக்ஸாக இருக்கட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக சார். சூப்பர் சார். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் சார்? அடுத்து நம்ம இந்த தார்பாய் வந்து இப்போ ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த தார்பாயை நம்ம இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னா 6 ஃபீட் ஹைட்டில் இருக்கும். ஸோ வித்து வந்து 6 ஃபீட்டில் இருக்கும். ஓகே. இப்போ 200 அடிக்கு நம்ம கேட்குறாங்க அப்படின்னா அது எப்படி மேனுஃபேக்சரிங் அந்த எப்படி 6 ஃபீட் ஹைட் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி 200க்கு 200 எப்படி பண்ணுறீங்க? எஸ் சார், அது நம்ம எப்படி மிஷினில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறங்கிறத நான் உங்களுக்கு டைரெக்டாக விஷுவலாகவே காமிச்சிடறேன். ஸோ 200 அடினாலும் அந்த 6 ஃபீட்டை வந்து மிஷின் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே. அந்த ஸ்பெஷல் இந்த லீக்கேஜ் எதுவுமே வராது. எந்த ஒரு லீக்கேஜுமே வராது. எல்லாமே மிஷின் ஷீலிங் தான். எல்லாமே மிஷின்ஸ் தான். எதுவுமே வந்து மேனுவல் கிடையாது. எல்லாமே மிஷின்ஸ் தான். ஸோ எந்த ஒரு லீக்கோ எதுவுமே கிடையாது. ஜாயின் பண்ணுனதே உங்களுக்கு தெரியாது. அப்படியா? அந்த அளவுக்கு வந்து அது கிளியராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கைஸ். எப்படி இது வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்றதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்ட போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ரோப்பை வச்சு சீல் பண்ணுவோம். எல்லா சைடும் வந்து இந்த 4 கார்னர்லேயும் ரோப்பை வச்சு நம்ம சீல் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக
பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஆனதே தெரியாது உங்களுக்கு. இந்த ரோப் எதுக்காக வைக்கிறோம்னா ஒரு ஸ்டிப்பாக பிடிச்சிக்குவோம். ஆக்சுவலாக எப்படி அந்த ஆல்ரெடி அப்படியே ஜாயின் பண்ணி கொண்டு போகிறாங்கிறத நான் எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். இப்போ 2 தார்பாய் ஆக்சுவலாக இந்த 2 தார்பாய் எப்படி ஜாயின் ஆகுதுன்னு பார்த்துங்க. சீட் சீலிங் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 தார்பாயும் ஜாயிண்ட் ஆகி வருது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிஷினில் விட்டு எடுக்கிறப்போ ஜாயின் ஆகி வருது. பார்த்தீங்கன்னா துளிங்கோட ஜாயின் தெரியாது. துளிங்கோட நம்மளுக்கு ஜாயின் தெரியாது. அப்படியே தார்பாய் தான் அந்த ஹீட் மிஷினில் வந்து ஜாயிண்ட் ஆகி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு 100 அடினாலும் சரி 200 அடினாலும் சரி ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, நம்ம அந்த ஒரு 6 ஃபீட் இருந்த தார்பாய் ஒரு 3 ஜாயின் போட்டதுக்கப்புறம் 18 ஃபீட் ஆயிடுச்சு. ஸோ 1 2 3 3 ஜாயின். அந்த ஜாயிண்டே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு கிளியராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ சைஸ்னாலும் நம்ம பண்ண முடியும். 200 300 ஃபீட்னாலும் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 160 GSM. ஒன் சைடு வந்து ப்ளூ, ஒன் சைடு ஆரஞ்சு. அரௌண்ட் 30 அடிக்கு 30 அடி ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியில் வந்து மேலே ப்ராடக்ட் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அது பண்ணியிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அதே மாதிரி செங்கல் சூளைகளுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ் ஆகுது. ஆமாம், செங்கல் சூளைகளுக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகுது. சாம்பர் பிரிக்ஸ் வச்சுக்கிறவங்க அவங்க க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அது இல்லாமல் தட்டுப்போர் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் களத்துக்கு இது அதிகமாக யூஸ் ஆகுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது வந்து 30க்கு 30 தார்பாய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ஆரஞ்சு, ஒன் சைடு வந்து ப்ளூ. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் லைஃப் வரும். ஸோ 30 அடி அகலம், 30 அடி நீளம். இது தேங்காய் களம் ப்ளஸ் ஒரு ப்ராடக்டை மூடி வைக்கிறதுனால சரி, மேலே தட்டுப்போரை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் இது அதிகமாக யூஸ் ஆகுது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியில் வந்து ப்ராடக்ட்டை மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. இது கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் தான் வீட் மேட். எஸ், வீடு மேட். இப்போ நம்ம வீடு மேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலத்தில் வந்து ஒரு களையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு இதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 GSM to 110 GSM. மேக்ஸிமம் 100 GSM to 110 GSM தான் இருக்கும். நம்ம வீடு மேட்டை வந்து அந்த பரப்பில் நம்ம விரிச்சு விட்டோம்னா களை துளிங்கூட வராது. தண்ணி வந்து உள்ள போய்க்கும். நிலத்துக்குள்ள களை வராது. நம்ம தார்பாய் போட்டிங்கன்னா தண்ணியும் உள்ள போகாது, களையும் வராது. ஆனால் தண்ணி நிலத்துக்கு வேணும் கண்டிப்பாக. ஸோ அதனால வந்து தான் வீடு மேட்டு. ஸோ வீடு மேட் நம்ம ஃபுல்லாக பல்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மால் ஹோல்ஸ் இருக்காது, கொஞ்சம் அந்த கேப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ தண்ணி உள்ள போகும். பட் ஆனால் வந்து செடி வந்து மேலே வராது. சரி, தண்ணி உள்ளே போயிடும், ஆனால் செடி வந்து மேலே வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது 4 டைப் ஆஃப் வெரைட்டியில் நம்ம பல்காக பண்ணிட்டு இருக்கோம். 1 மீட்டர், 1.2 மீட்டர், 1.5 மீட்டர், 2 மீட்டர் ஹைட். அதாவது 3 அடி ஹைட்டு, அதாவது வித்துன்னு சொல்லுவாங்க. 3 அடி அகலம், 4 அடி அகலம், 5 அடி அகலம், 6 அடி அகலம். 4 வெரைட்டி ஆஃப் இது பண்ணிட்டு இருக்கோம். சும்மா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது பல்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரீட்டெயிலாக கேட்குறவங்களுக்கும் ஓகே தான். பட் மெயினாக பல்க் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஆமாம், ஒவ்வொரு ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் லென்த்து. 3 அடி இன்ட்டு 100 மீட்டர். 3 அடிக்கு 100 மீட்டர், 4 அடிக்கு 100 மீட்டர், 5 அடிக்கு 100 மீட்டர், 6 அடிக்கு 100 மீட்டர். ஸோ 4 வெரைட்டி ஆஃப் வீடு மேட்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ எப்போவுமே பல்க் குவான்டிட்டி தான் பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே ஸ்டாக் ஃபுல்லாகவே இருக்கும், வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு பாண்ட் லைனருக்காக நம்ம அனுப்பிச்சுடுறோம் கஸ்டமருக்கு. 30க்கு 48 பிளாக் கலரு 250 GSM. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் பாண்ட் லைனருக்காக போகுதுங்க. இந்த 4 பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்காக இப்போ தான் நம்ம பார்த்தோம். 30 அடிக்கு 30 அடி. ஸோ இந்த ஒரு 5 பீஸ் வச்சுருக்கோம். இது மாதிரி பண்டல்ஸ், இது க்ரோ பேக்ஸு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தார்பாலின்னு இந்த மாதிரி டெய்லி பேக்கேஜ் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி ஒரு ரோலாக தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ரோலாக வந்து ஒவ்வொரு GSMலையும் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு தேவையான என்ன சைஸ்னாலும் தார்பாய் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு GSM, ஒவ்வொரு கலர்ஸு, ஒவ்வொரு வெரைட்டிஸு. ஸோ இது இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து நம்ம சின்ன சின்ன நேச்சுரல் ரோல்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இதில் கஸ்டமர் வந்து என்ன சைஸ் கேட்டாலும் நம்ம இதிலேருந்து கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.